நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். Welcome to Super Houseful Matinee with me, Shailaja Balasubramanian. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நடந்த அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த ஹாஃப் அன் ஹவரில் என் கூட நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே அழகி போட்டிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு எப்பவுமே இருக்குது. அழகி போட்டிகள்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே திருமணமாகாத பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த மாதிரி போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் திருமணம் ஆன பெண்களுக்கு நடக்கிற போட்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி போட்டி தான் மிஸ்ஸஸ் சென்னை. அந்த மிஸ்ஸஸ் சென்னை குறித்து தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிஸ்ஸஸ் சென்னை, அதாவது திருமணமான பெண்களுக்காக நடக்க இருக்கிற ஒரு போட்டி. இதோட துவக்க விழா சென்னையில் நடைபெற்றது. ரொம்பவே வித்தியாசமாக பிரபல நகை கடைக்குள்ள அரங்கேற்றமான இந்த நிகழ்ச்சியில் கடந்த வருடங்களின் வெற்றி பெற்ற திருமதிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த விழாவில் பண்ணையாரும் பத்மினியும் படத்தின் கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் நடக்கிறது சம்திங் ரியலி ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு இதில் பிஸியில் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஷோஸ்னால அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும், அவங்கள என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் ஈவெண்ட், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த போட்டி அழகு போட்டியாக மட்டும் இல்லாமல் திருமதிகளின் அறிவுத்திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேடையாக உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.